தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே எஸ்ஐ இசக்கி ராஜாவால் 2 கால்களிலையும் சுடப்பட்ட பனைமர தொழிலாளி மணிகண்டன் மருத்துவமனையில் இருந்தபடி தனக்கு உரிய பாதுகாப்பு வேணும்னு சொல்லி வெளியிட்டிருக்க வீடியோ மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சில நாட்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பனைமர தொழிலாளியான மணிகண்டன் வீட்டில் இருக்கிறப்போ அங்கு வந்த இசக்கிராஜா மற்றும் 2 காவலர்கள் மணிகண்டனை பனைமரத்தில் ஏற சொல்லி அங்கு கல் இருக்கிறதா சொல்லி அவரை வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், அந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் இசக்கிராஜா மற்றும் மணிகண்டன் ஒருவர் தாக்க இசக்கிராஜா மணிகண்டனை 2 கால்களிலையும் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலில் மருத்துவமனையில் 2 கால்களிலையும் குண்டடிப்பட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடிய மணிகண்டன் அன்று என்ன சம்பவம் நடந்தது, எப்படி தான் தாக்கப்பட்டேன், இப்ப மருத்துவமனையில் இருக்கிறப்போ என்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் வருது, தன்னை வீட்டுக்கு உடனடியாக டிஸ்சார்ஜ் ஆகி போகணும்னு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபடணும்னு சொல்லி சிலர் வற்புறுத்துவதாகவும், தனக்கு உரிய பாதுகாப்பு வேணும்னு மணிகண்டன் வெளியிட்டிருக்க வீடியோ மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. முண்டடிப்பட்டு பாதிக்கப்பட்ட மணிகண்டன் பேசுறேன். எங்க வீட்டுல இருந்து சும்மா இருந்தோட கூட்டு போய் என்னைய காட்டுக்கு இந்த மாதிரி கல்லு கேட்டு கூட்டு போனாங்க. எங்க பையன் தான் இருந்தது. நான் 2 பேருக்கும் கொடுத்தது பையன் தான். ஆனா அவங்க அந்த 2 பேர்த்தையும் மிரட்டி பையன் கல்லு மிரட்டி இருக்காங்க. நான் பணத்தொழில் தான் பண்ணேன். பனையில ஏற சொன்னாங்க. பனையில ஏறினேன். பானையா ஒத்து காட்டிட்டேன். 2வது பானை அவுக்கும் போது எங்க அண்ணன் அதுக்குள்ள பக்கத்துல வந்தாங்க. அவங்க வீடியோ எடுத்தாங்க. போனை பிடிங்கிட்டு ரொம்ப தரக்குறவா எங்க அண்ணன் போனையும் எங்க அண்ணனையும் கீழே தள்ளிட்டாங்க. அதுக்கடுத்து எங்க அண்ணன் பொண்ண மச்சையா பேசினாங்க. இது எனக்கு சொல்லக்கூடாது வீடியோல. இது இவ்வளவுக்குள்ள கேவலமா பேசினாங்க. எனக்கு சொன்னாதான் நான் இது மனசு ஆரம்பிச்சு சொல்லுவேன். அதுக்கடுத்து எங்க அப்பாவை ரொம்ப தரக்குறவா பேசினாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எங்க அண்ணன் பொண்ணு அடிக்க போனாங்க. அடிக்க போகும்போது நான் தடுக்கும் போது எனக்கு ஒரு அறை தலையில பட்டுச்சு. 2வது மரத்தை அடிக்க போகும்போது தடுக்கும் போது மரப்பு தவறி 2 பேரும் கீழே உருண்டோம். அதுல அவருக்கு நெத்தியில காயம் பட்டுருச்சு. காயம் பட்டதும் கட்டை சொருவி இருந்தது. நான் தான் இழுத்து கட்டையை தூர உருவினேன். கட்டையை உருவி பக்கத்துல கிடந்த அந்த கொலைய கசக்கி வச்சோம்னா ஆடிடும். அதுக்கு அதை எடுத்தேன். அதுக்குள்ள அவங்க எங்க அண்ணன் கையில இருக்கிற போனை தூர போட்டுட்டு விறுவிறுன்னு எதிர்த்து போனவங்க உங்க போனு கிடக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். எடுத்தவங்க தடவுடன் 2 காலையும் சுட்டுட்டாங்க. சுட்டு முடிச்சதான் நெஞ்சில காலை வச்சு அதுக்கு அடுத்து எங்க ஐயா என் நெஞ்சில காலை வச்சு நான் சொல்ற மாதிரி சொல்லணும்னா உன் பிள்ளையையும் சின்ன மோனையும் பெரிய மோனையும் நிறைய கொண்டு போட்டுருவோம் அப்படின்ட்டு மிரட்டினாங்க. அதை நம்பி எங்க அப்பா அந்த வாக்கு மூலம் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு தண்ணி அடிப்பதோ சிகரெட்டோ புகையிலையோ எந்த பழக்கமும் எனக்கு கிடையாது. இதுவரைக்கும் நான் பயன்படுத்துறது கிடையாது. பயன்படுத்தவும் மாட்டேன். இவங்க தேவையில்லாம எங்க அப்பாட்ட அப்படி இப்படின்னு 1க்கு 2 பிளாக்மெயில் பண்ணி எல்லாத்தையும் செய்ய வச்சிருக்காங்க. மேற்கொண்டு இவங்க கீழ இருந்து டெக்சர்ல கொண்டு போகும்போது ஆர்டிஓ நம்ம இன்ஸ்பெக்டர் ஆர்டிஓ அவங்க டிரைவரு என்னை ஒரு 5-6 ஏழாட்டிக்காவது காலை தூக்கி இருப்பாரு சொல்லி திருப்பினாரு. அவர் பேர அதுல சேர்க்கலாம். அதனால இதை சொல்லுங்க தலைவர். அது மாதிரி ஆஸ்பத்திரியில ராஜசுந்தரம் டாக்டர் நீ டிஸ்சார்ஜ் ஆயிட்டு 3 வாட்டி சொல்றாரு. எனக்கு கால் புண்ணே சரியாகல. இந்த ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர் நீ டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. எனக்கு இன்னும் கால் புண்ணே சரியாகல. டிஸ்சார்ஜ் ஆகலாம். நான் டிஸ்சார்ஜ் ஆகி எங்க சார் போக முடியும்? எனக்கு கால் நடக்க கூட முடியல. உங்க பாத்ரூம் கூட போக முடியல. இவங்க அது பேரு ஆதரவாளர் அவரு போலீஸா இல்ல பப்ளிக்கா யாருன்னே தெரியல. சமரசமா கான்ஃபரன்ஸ் பேருவான்னு கூப்பிட்டு பேசுறாங்க. எனக்கு தயவு செய்து அப்படி யாரும் எனக்கு வராத கூடாதுன்னு எனக்கு சமாதானமா கொள்ளட்டா இது நல்லது கிடையாது. நீ அப்படி பண்ணிடுவோம் என்னை மறுத்துட்டாங்க. நீங்க தான் ஏதாவது எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். Subscribe to One India and never miss an update.